AQI and Aravalli ranges. குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா, டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேஷ், அந்த பக்கம் பார்த்தீர்கள்னா பஞ்சாப், இந்த பக்கம் வந்தீர்கள்னா மத்திய பிரதேஷ், இது போன்ற அனைத்து இடங்களுக்குமே ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு கிரீன் வாலாக பார்க்கப்படுகிறது. அதை அளிக்கக்கூடிய திட்டத்தை நரேந்திர மோடியின் அரசாங்கம் போட்டிருக்கிறது. இந்த நாட்டு என்விரான்மெண்ட் மினிஸ்டர் அமைதியாக இருக்கிறார். அவரிடம் கேள்வி கேட்டால் அவர் கொடுக்கக்கூடிய பதில், we haven't started destroying the Aravalli ranges. இன்னும் நாங்கள் அதை கை வைக்கவில்லை, வெறும் திட்டம் தான் போட்டிருக்கிறோம். 128 மலைகளில் 38 மலைகளை அழித்து விட்டீர்கள், நீங்க மீதம் இருப்பதையும் அழிப்பதற்கு நாங்க வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கணும், மக்கள் அழிவதை நாங்க பார்த்து கொண்டிருக்கணும், 40-50 கோடி மக்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்க விளையாடி கொண்டு இருக்கிறீர்கள், இதெல்லாம் நாங்க வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கணும். ஏன்னா எதிர்கட்சிகள் கேள்வி கேட்பதில்லை, சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்பதில்லை, மக்களும் கேள்வி கேட்க மாட்டார்கள், மக்களையும் நாங்கள் திசை திருப்பி விட்டோம் என்கிற ஒரு அகங்காரத்தில் தாண்டவத்தை நீங்க ஆடிக்கொண்டிருக்கிறீர்கள். அராவலி ரேஞ்சஸ் கிட்டத்தட்ட 3.5 லட்சம் வருடங்களுக்கு முன்பு தானாகவே நேச்சுரலாகவே உருவான ஒரு மலை. இது மக்களுடைய சொத்து. இதை அழிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்குமே கிடையாது. லோக்சபா, ராஜ்யசபா இரண்டுமே நடந்தால் கூட AQI பற்றி அல்ல அராவலி ரேஞ்சஸை பற்றி ஒரு நிமிடம் கூட இவர்களுக்கு பேசுவதற்கு நேரம் கிடையாது. பார்லிமெண்ட் செஷன் முடிந்துருச்சு.